அண்மை செய்தி. தேர்தல் பத்திரங்களை வெளியிட கால அவகாசம் கோரிய SBI மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரம் சட்டவிரோதமானது என்றும், மேலும் தேர்தல் பத்திரம் விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் வழங்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக SBI வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்கு கால அவகாசம் கோரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான விசாரணை அரசியல் சாசன அமர்வில் தலைமை நீதிபதி சந்திரசூட், சஞ்சீவ் கண்ணா மற்றும் நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, BR கவாய், பர்திவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா அடங்கிய அரசியல் சாசன அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது SBI வங்கி சார்பில் இந்த தகவல்களை ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் அவை ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது எனவும், எனவே இதனை சேகரிப்பதில் சில பிரச்சனைகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் தேர்தல் பத்திரங்களை வெளியிடுவது தொடர்பாக மிக எளிமையான ஒரு உத்தரவை தான் SBI வங்கிக்கு தாங்கள் கொடுத்ததாகவும், அதனை பின்பற்றுவதற்கு கால அவகாசம் கோருவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனவும் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த SBI, நடைமுறை சிக்கல்களால் நன்கொடையாளர்கள் குறித்த தகவல்களை தாக்கல் செய்வதில் கூடுதல் அவகாசம் வேண்டும் எனவும், ஏனெனில் தனித்தனி விவரம் எடுக்க வேண்டும், அதற்காக தான் அவகாசம் கோருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் அனைத்து தகவல்களும் அந்தந்த கிளை வங்கிகளில் இருந்து மும்பையில் உள்ள வங்கியின் தலைமை அலுவலகத்திற்கு சீலிட்ட கவரில் அனுப்பப்படும், அதன் பின்னர் தரவுகள் சரிபார்க்கப்படும் எனவும் SBI கூறியிருக்கிறது. நாடு முழுவதும் பல வங்கி கிளைகளை தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டாலும் அதன் அனைத்து விவரங்களும் மும்பையில் உள்ள SBI மத்திய வங்கிக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது அதன் தகவல்களை கொடுப்பதில் SBI வங்கிக்கு என்ன சிரமம் இருக்க போகிறது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் அரசியல் கட்சிகள் பெற்ற தேர்தல் பத்திர நன்கொடை விவகாரங்கள் மிக சுலபமாக சேகரிக்கக்கூடியது, அதனை வெளியிட SBI ஏன் கால அவகாசம் கேட்கிறது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த SBI, தனித்தனி விவரம் எவ்வாறு வாங்கப்பட்டது, அதன் விவரம் என ஒவ்வொரு தரவும் தனித்தனியாக வழங்க வேண்டியுள்ளதால் அதனை வழங்குவதற்கு கால அவகாசம் வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்தில் தரவுகளை வழங்கும் பொழுது ஏதாவது தவறு ஏற்பட்டால் அது பல சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் SBI சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் 24க்கும் குறைவான அரசியல் கட்சிகள் தான் தேர்தல் பத்திரங்களின் மூலமாக நன்கொடை பெற்றுள்ளது, அதன் தகவல்களை சேகரிப்பது சுலபம்தானே, அரசியல் கட்சிக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் மற்றும் அந்த அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான தொடர்பு பற்றி தாங்கள் எதுவுமே கேட்கவில்லையே எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் 22,472 தேர்தல் பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளது என கடந்த 2019ஆம் ஆண்டு கூறப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சமீபத்திய தரவுகள் படி 44,434 பத்திரங்கள் பெறப்பட்டுள்ளது என SBI கூறியிருக்கிறது. வாங்கப்பட்டுள்ள தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை தானே கேட்கிறோம், அதை சரிபார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே, அனைத்து தரவுகளும் மும்பையில் உள்ள வங்கியின் தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள பொழுது அந்த தகவல்களை தாக்கல் செய்யத்தானே உத்தரவிட்டு இருக்கிறோம் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். SBI பொறுத்தவரைக்கும் தரவுகள் சரிபார்க்கப்படும் பொழுது ஒருவேளை தவறாக இணைக்கப்பட்டு வழங்கப்பட்டுவிட்டால் நன்கொடையாளர்கள் வங்கியின் மீது மான நஷ்ட ஈடு வழக்கு தொடர்வார்கள், அது வங்கிக்கு நற்பெயரை வாங்கி கொடுக்கும் என தெரிவிக்கப்பட்டது. நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் தேர்தல் பத்திரம் கையாண்ட நாட்டில் ஒரே வங்கி SBI மட்டும்தான், எனவே இந்த வேலையை செய்யும் பொழுது அதை நீங்கள் சரிவர செய்திருக்க வேண்டும். உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தரவுகள் தாக்கல் செய்யப்படும் பொழுது நன்கொடையாளர்கள் வங்கிக்கு எதிராக புகார் அளிப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல எனவும், மேலும் SBI-யால் செய்ய முடிய வேலையைத்தான் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசம் வேண்டும் என்ற அந்த SBI-யினுடைய மனுவை தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய நீதிபதிகள் நாளைய தினத்திற்குள் அனைத்து தேர்தல் அந்த நன்கொடை பத்திர விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். அதாவது மார்ச் 12ஆம் தேதி வங்கி அலுவல் நேரம் முடிவதற்குள் அந்த விவரங்கள் அனைத்தையும் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என SBI-க்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.